10 கற்பனைகள் வந்து மனுஷனை முற்றிலும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிடுச்சான்னு கேட்டா அது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கல. அது முற்றிலும் அது 10 கட்டளையும் நீங்க வலுவாம செய்தாலும் கூட அது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்காது. நீங்க யார் என்பதை காட்டும், வேற எதுவும் கிடையாது. நீங்க யார் என்பதை காட்டுறதுக்காக தான், மனுஷனுடைய பலன் என்ன என்பதை காட்டுறதுக்காக தான் பழைய ஏற்பாடு. அதுதான் மோசேனுடைய கட்டளை சொல்றோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், சாலமோனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். மாயை மாயை எல்லாம் மாயை அப்படி சொல்லிட்டு அவன் சொன்னா, சந்தோஷமா இருக்குதும் வாழ்நாட்கள் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருப்பதும் பிறனுக்கு நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு நன்மை இல்லைன்ட்டு. அவனுடைய அர்த்தம் என்ன? முடிவா இயேசு வந்து என்ன சொன்னாரு கடைசியா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. அப்ப அவன் பார்த்துட்டு அவன் தெரிஞ்சுக்கணும் இதுதான் சொல்லிட்டு அவன் கடைசியா என்ன பண்ண ரிசல்ட் அவன் கொடுத்தான். ரிசல்ட்ட ஏன்னா ஞானி இல்லையா அவன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் ஞானி. அவன் கரெக்டான ரிசல்ட் சொன்னான். இல்ல மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதும் பிறனுக்கு நன்மை செய்யறது தான் பூமியில வந்து வேற ஒரு நன்மை கிடையாது. மற்றபடி எல்லாம் மாயை, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைன்றத அவன் கரெக்டா சொல்லிட்டான், தொட்டுட்டான் பாருங்க. அதனால விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலைக்கு அவனை மகிழ்ச்சி ஆகணும். அவன் மற்றவங்களுக்கு என்ன பண்ணும், மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கணும். அதாவது அதைத்தான் பிறனுக்கு நன்மை செய்யுது. அதைத்தான் அவர் சொல்றாரு, உன்னை போல பிறனை நேசி.